ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன இது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இது என்னென்னா லைட்ரு, ஓகேவா? இப்போ நான் அடுப்பிட்ட வச்சதுனால ஓகே, இந்த பாதி பேர் தெரிஞ்சிருக்கோம். லைட்ரு, ஓகேவா? நம்ம ஆல்ரெடி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகேவா? இது எனக்கு ரொம்ப பழசாயிடுச்சு. நானே இது வந்து ஒரு 3 நாளாக நிறைய வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் இப்போ இதை யூஸ் பண்ணதை விட்டுட்டேன். ஏன்னா நான் நிறைய வாங்கிட்டேன். ஒரு நாள் ஒரு கடைக்கு போனாக்கில், பாத்திர கடைக்கு போனாக்கில் இந்த இது நான் பார்த்தேன், ஓகேவா? இது எப்படின்னு பாருங்கள். ஆனால் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது, ஓகேவா? இந்த பாருங்களா, சார்ஜ் போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம அடிக்கடி வாங்கி தூர போடுறோமா? இப்படி ஒன்று வாங்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக எப்போவுமே இருக்கும். ஆனால் சார்ஜ் மட்டும் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்துங்க பாருங்கள், இதில் சார்ஜ் போடுறது இருக்கா இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், லைட் இந்த இது மாதிரி தெரியுதா? இது என்னென்னா இதில் எத்தனை பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு தெரியும். இப்போ நான் வந்து சார்ஜ் போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிட்டேன். லைட் தெரியுதா? இப்போ வந்து ஃபுல் பாயிண்ட் இருக்குது. வந்து 4 பாயிண்ட் இருக்குது, ஓகேவா? இல்லை லைட் எரியும், ஒரு ப்ளூ கலரில் லைட் தெரியும் உங்களுக்கு எனக்கு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டுக்கலாம், ஓகேவா? சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும். போட்டு வச்சுக்கிட்டா ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னே தான் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன் இதை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பாருங்க, அடுப்பு ஆன் பண்ணுறதுனா இது பண்ணிட்டோமா? அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன பாருங்க, லைட் தெரியுதா? இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, பார்த்திங்களா? அடுப்பை வேணால் நான் பற்ற வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுங்களா, இது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த இது நம்ம அடிக்கடி வாங்கி தூர போடுறதுக்கு இப்படி ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அடிக்கடி நம்ம இதே இது பண்ணிக்கலாம், ஓகேவா? அதனால் இப்படி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது வாங்கி. ஆனால் இது சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதெல்லாம் எப்படிடா போடுறது அப்படின்னு யோசனை, ஓகேவா? ஏன்னா அது நம்ம அடிக்கடி வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போடேன். யூஸ் பண்ணுறவங்க பண்ணியிருப்பாங்க, தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா பாத்திர கடைகளில் இது கிடைக்கும். மேக்ஸிமம் பெரிய கடைகளில் ஸ்டோர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதிலலாம் இது கிடைக்கும். நான் போன கடையிலேருந்து எல்லா பொருளுமே இருந்துச்சு. அப்போ இதை பார்த்து தான் என்னென்னா அப்படின்னு கேட்டால் லைட்ரு அப்படின்றனால சரி அப்போ வாங்கிடுவோம். சார்ஜ் பின்னெல்லாம் கொடுத்தாங்க, ஓகேவா? பின்னு மட்டும் கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து நம்ம மொபைல் சார்ஜ் இருக்கும்ல, அதில் நம்ம மாட்டிக்கிட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். இது இப்போ என்னோடய மொபைலோட சார்ஜோட பின்னு தான் இது, ஓகேவா? தெரியுதா? அந்த பெரிய பின்னு, சார்ஜ் பின்னு. இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா?